அக்ரிகல்ச்சர் இந்திய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் இன்டர் கல்டிவேஷனில் மினி டிராக்டரை யூஸ் பண்ண முடியும், இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆள் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக இன்டர் கல்டிவேஷனில் என்ன மாதிரி டிஸ்டன்ஸில் வந்து நம்ம கிராப்பை வந்து போட்டோம்னா இன்டர் கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபார்ம் ட்ராக்கில் ஏட்டம் 26 மினி டிராக்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏட்டம் சீரிஸ்னு சொல்லக்கூடிய சத்திமானில் 30 பிளேட் ரோட்டரி டில்லர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்க்கலாம். 26 ஹெச்பிக்கு 30 பிளேடா அப்படின்னு சொன்னால் அதை எப்படி வந்து லோடை ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆள் பற்றாக்குறை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இவங்களோட ஓன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. கத்திரி செடிக்கும் மிளகாய் செடிக்கும் பார்த்தீங்கன்னா 4 அடி டிஸ்டன்ஸில் வந்து பயிர் செஞ்சுட்டாங்க. இதே மினி டிராக்டர் மூலமாக பாரு அமைச்சு அந்த 4 அடி டிஸ்டன்ஸில் வந்து பயிர் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ வந்து மினி டிராக்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா பயிர் ஒரு குறிப்பிட்ட சில உயரம் வளர்ந்ததுக்கப்புறம் களை செடிகள் வரும். அந்த களை செடி அழிக்கிறக்காக பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர் மூலமாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. திரும்புகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த செடி டிஸ்டன்ஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டயர் வந்து உள்ளே திருப்பிக்கிறாங்க, அதுக்குள்ளேயே திருப்பிக்கிறாங்க. ஸோ இது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செடி அடி வராமல் திருப்பிக்கிறாங்க. இப்போ ஏட்டம் சீரிஸில் 30 பிளேட் ரோட்டரி டில்லர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து லோடு வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரொட்டாவேட்டர் சீரிஸில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக் டோரில் வரக்கூடிய ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணிட்டா டோர் வந்து ஃப்ரீயாக இருக்கும், மண்ணை வந்து கூட்டிகிட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே சேம் அப்ரோச்சை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இதே ரொட்டாவேட்டர் சீரிஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ரொட்டாவேட்டருக்கு டபுள் ஸ்ப்ரிங் ரிமூவ் பண்ணாமல் இன்னொரு ஆல்ட்ரேஷன் இருக்குங்க. அது அடுத்த சீரிஸில் வந்து தெளிவாக பண்ணுறோம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு 30 பிளேடு ரொட்டாவேட்டரில் வரக்கூடிய லோடு பார்த்தீங்கன்னா ஒரு 24 பிளேடுக்காக கன்வெர்ட் ஆயிரும். ஒரு 6 பிளேடோட லோடு வந்து ரெடியூஸ் ஆகுதுங்க இந்த மண்ணை கூட்டாமல் வந்தால். அந்த ஆல்ட்ரேஷன் வந்து இவங்க பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபீல்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா லோடு செகண்ட் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 540 ஆர்பிஎம்மில் இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2000 ஆர்பிஎம்மில் செட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஏக்கர் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்டாக ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் டைம் எடுத்துக்குதுங்க. இதே 3லேருந்து 3.5 மணி நேரம்னா இப்போ 800-900 ரூபாய்னா ரொம்ப ரேட் வந்து சீப்பாக இருக்குங்க ஃபார்மர்ஸ்க்கு. இதே வந்து ஆட்களை வச்சு களை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரேட் எக்ஸ்பான்சிவாக இருக்கும். இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனம் மூலமாக பார்த்தீங்கன்னா பாசன வசதி இருக்குது இந்த ஃபீல்டில். இதே பார்த்தீங்கன்னா சேம் தண்ணி கட்டுற மாதிரி ஃபீல்டுக்கும் இந்த முறை வந்து அப்ளை பண்ணலாம். தண்ணி கட்டுற மாதிரி ஃபீல்டுக்கு இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டா நீங்கள் வந்து மறுக்கா மண்ணை கட்டி மறுபடியும் பாத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து மண்ணை வந்து செடிக்கு அணைச்சுட்டா செடியோட க்ரௌத் வந்து நல்லாயிருக்கு, ஈல்டு வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஆட்களை வச்சு களை எடுக்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தேடில் நம்ம களை எடுக்கிறப்போ அடுத்து ஈல்டு வந்து நல்லா க்ரௌத் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்ம் ட்ராக் ஏட்டம் 26 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 ஹெச்பி கேட்டகரியில் வருதுங்க. இதில் உங்களுக்கு மிட்சுபிஷி இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் கீர் பாக்ஸ் ஆப்ஷன் பார்க்குறப்ப 9+3ங்கிற ரேஞ்ச் இருக்குதுங்க. லோ, மீடியம், ஹைங்கிற ரேஞ்ச் இருக்கும். ஸோ எல்லா விதமான ஃபீல்டு ஆப்ரேஷனுக்கும் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க. இன்டர் கல்டிவேஷன் பண்ணுறப்போ டில்லர் யூஸ் பண்ணுறக்கோ இல்லை கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறக்கோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா கீர் ரேஞ்சஸ் வந்து அதிகமாக கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும் எல்லா ஃபீல்டு ஏரியாவுக்கும். அந்த மாதிரி தான் இவங்க கொடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x6ங்கிற வாழை ஃபீல்ட்லேயும் நாங்கள் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறோம். எந்தளவுக்கு டர்னிங் ரேடியஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறோங்க. இப்போ இந்த மினி சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டரி டில்லரில் 2 டைப் வந்து இருக்குதுங்க, லைட் டியூட்டி, ஹெவி டியூட்டின்னு சொல்லிட்டு எல்லா பிராண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. சத்தியமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி சீரிஸ், ஏட்டம் சீரிஸ்ன்னு இருக்கும். மினி சீரிஸ் லைட் டியூட்டியாக இருக்கும். பட்லிங் ஒர்க்கு நார்மலான ஃபீல்டுக்கெல்லாம் ஓகே. ஏட்டம் சீரிஸுங்கிறது வந்து ஹெவி டியூட்டி சீரிஸ். ஹெவி டியூட்டி சீரிஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சத்தியமானில் ரெகுலர்னு ஒரு மாடல் இருக்கும். அந்த ரெகுலர்னு வரக்கூடிய மாடலுக்கு வரக்கூடிய பேரிங் செட்டு, கீர்ஸோட திக்னஸ்ஸு, அதே மாதிரி கிரவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏட்டம் சீரிஸ் வந்து மினி சீரிஸ் வர கொஞ்சம் ஹெவி டியூட்டியாக இருக்கும். இவங்க வந்து மினி சீரிஸ் ஏட்டம் சீரிஸ் எடுத்ததுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மினி சீரிஸ் வந்து லைட் வெயிட் 180 கிலோ தான் வரும். இந்த கேட்டகரி ஏட்டம் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதே 1 மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 கிலோ வரும். ஸோ உங்களுக்கு எல்லா ஃபீல்ட்லேயும் ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் வந்து ஜம்ப் ஆகாதுங்க. வெயிட் இருந்தாவே உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் வரும், நல்லா டெப்த்து இறங்கி வரும். ரொட்டாவேட்டர் ஜம்ப் ஆகாது. அதே மாதிரி எந்த ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு உள்ளே வந்து ரோல் ஆகாதுங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஏட்டம் சீரிஸ் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏட்டம் சீரிஸ் போட்டு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பட்லிங் ஒர்க் யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ண முடியாதுங்க. இது வந்து மினி சீரிஸில் 1 மீட்டர் ரொட்டாவேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெவி வெயிட்டு. பட்லிங் ஒர்க்கும் இருக்குது எங்கள் ஏரியாவில். அதே மாதிரி இன்டர் கல்டிவேஷனும் பண்ணோன்னா அந்த மாதிரி யூஸரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினி சீரிஸ் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட்லிங் ஒர்க் இல்லாமல், அதாவது சேத்து உழவு இல்லாமல் வெறும் ட்ரை லேண்ட் ஒர்க் மட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, தாராளமாக இந்த மாதிரி ரொட்டாவேட்டர் வந்து செலக்ட் பண்ணலாங்க.
பட்லிங் ஒர்க்கு ப்ளஸ் வந்து ட்ரைலேண்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட் ரொட்டாவேட்டர் எடுத்துக்கலாம். பட்லிங் ஒர்க் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா வண்டி வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரும். ஸோ வண்டிக்கு வந்து லோடு அதிகமாக பிடிக்குங்க. பேஸ்ட் ஆன் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் என்ன தேவைக்கு தேவைப்படுதோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏட்டம் சீரிஸு மல்டி ஸ்பீடு ஆப்ஷன் வந்து ஏன் வந்து தேவைப்படுது, இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்பீட்லேயே ஹெவி வெயிட்டாக போட்டுக்கலாம்னா மல்டி ஸ்பீடுங்கிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி கிரவுண்ட் செட்டப் இருக்கும். அதில் வந்து கீரை வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா இப்போது 2000 RPMல 540 கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, 1800 கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, 2400 ஃபுல் ஸ்பீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கீர் ஸ்பீடு அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போது 2400 RPM எல்லா ஃபீல்ட்லேயும் செட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் லோ RPM செட்டிங்லேயே ஹை ஸ்பீடு வரணும், ரோட்டரி ஸ்பீடு வரணும். இப்போ லோ செகண்டு லோ தேர்ட் கீர்லாம் ஆப்ரேட் பண்ணாலும் நல்ல ஒரு PTO ஃபினிஷிங் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மல்டி ஸ்பீடு வந்து இவங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. கீரை வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து PTO ஃபினிஷிங் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து எடுக்க முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஸ்பீடு எடுத்துக்கிறாங்க. இவங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் அதிகமாக இருக்கிற ஃபீல்டு. ஸோ அதனால் மல்டி ஸ்பீடுங்கிற கான்செப்ட் போகிறப்போ கீர்ஸ் வந்து அதிகமாகிடுது. ஸோ வரக்கூடிய லோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு அவ்வளோக்கா போகாது. சடனாக ஒரு இம்பேக்ட் ஆனாலும் அந்த இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 70% கம்மியாயிருங்க. வண்டிக்கு பார்த்திங்கன்னா 30% போய் கிளச்சு இன்ஜினுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லோடு வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த மல்டி ஸ்பீட் ஆப்ஷனில். ஸோ உங்களுக்கு என்ன யூசேஜ் இருக்குது, என்ன தேவை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மல்டி ஸ்பீடு சிங்கிள் ஸ்பீடானு நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேலும் இந்த மெத்தட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் யாராச்சும் உங்கள் மினி டிராக்டர் ஆப்ரேட் பண்ணுறீங்க, ஓன் ஃபீல்டு ஓன் ஃபார்ம் இருக்குதுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மினி டிராக்டர் வச்சுருந்தாலும் அந்த மினி டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் இருக்குது, இன்டர் கல்டிவேஷனில் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான அட்டாச்மெண்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம், கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வீடர் யூஸ் பண்ணுறோம், ரொட்டாவேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம், நாங்கள் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அந்த அப்ரோச்சஸ் எல்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி எஃபெக்டிவாக யூசேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க கீழே போய் இந்த மாதிரி அப்ரோச் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. மேலும் இந்த டிராக்டரோட யூசர் ஃபீட்பேக்கு எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூசர் ஃபீட்பேக்கு மாடிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.